ஒண்ணு சொல்றேன், கேக்குறீங்களா? அத மட்டும் செஞ்சீங்கன்னா எப்போதும் சந்தோஷமா இருக்கலாம். நமக்கு எல்லாம் கொடுக்கிற இயேசுவுக்கு தினந்தோறும் நன்றி சொல்லுவோமா?
Praise God who has become flesh and come to the world to express the truth and to save us. We hear God's voice and are raptured before the throne to attend the feast, to attend the feast. We enjoy God's words and live before Him with joyful singing and laughter. It's a joy without end. When brothers and sisters meet, we feel close to each other, and our joy is inexpressible. We fellowship on God's words and share our testimonies. Understanding the truth brings our spirits such joy. No rituals, no regulations, all is free and liberating. We enjoy God's words and live before Him with joyful singing and laughter. It's a joy without end. Brothers and sisters, experience God's word. We accept and submit to His judgment and chastisement. We cast off our deceit and become honest. We love each other without barriers. We submit to the truth and don't act on feelings. Through judgment, no corruption is cleansed. We enjoy God's words and live before Him with joyful singing and laughter. It's a joy without end. என்ன அழகா ரொம்ப ஸ்வீட்டா ஸ்ட்ரிக்டா வெயிட்டா வந்தாரே.
அழகு உன் அருளழகு என்ன அழகு உன் அன்பழகு தூய்மையும் காட்சியின் மேன்மையும் வார்த்தையின் உண்மையும் கொள்ளை கொண்டதே என்னை கொள்ளை கொண்டதே உன் கண்ணிமையின் தூய்மையும் காட்சியின் மேன்மையும் வார்த்தையின் உண்மையும் கொள்ளை கொண்டதே என்னை கொள்ளை கொண்டதே இயேசுவின் தாசனா என்னை வாழ வைத்ததே இயேசுவின் தாசனா என்னை வாழ வைத்ததே அன்பே அருளே அமுதே அழகே நீ வாழ்க நீ வாழ்க என்ன அழகு உன் அருளழகு என்ன அழகு உன் அன்பழகு விழி கருணையும் வாழ்வினில் எளிமையும் விதையாயின் நெஞ்சிலே விளைந்திடுமே கனிந்திடுமே உன் அன்பு விழி கருணையும் வாழ்வினில் எளிமையும் விதையாயின் நெஞ்சிலே விளைந்திடுமே கனிந்திடுமே வளமையும் வசந்தமும் தஞ்சம் கொள்ள வந்ததே வளமையும் வசந்தமும் தஞ்சம் கொள்ள வந்ததே அன்பே அருளே அமுதே அழகே நீ வாழ்க நீ வாழ்க என்ன அழகு அழகு உன் அன்பழகு என்ன அழகு உன் அருளழகு என்ன அழகு உன் அன்பழகு என்ன அழகு உன் அருளழகு என்ன அழகு உன் அன்பழகு அனைவருக்கும் வணக்கம். நான் இங்கு அன்பியும் ஒரு உறவு என்ற தலைப்பில் ஒரு சில வார்த்தைகள் உங்கள் முன் பேசலாம் என்று வந்துள்ளேன். இயேசுவின் அன்பை அறிந்து அனுபவித்து வாழ்வாக்கி அறிவிக்கின்ற உன்னதமான இடம் அன்பியம். மக்களை ஒருங்கிணைத்து நற்செய்தி பகிர்வின் மையமாக இறையாட்சி சமுதாயத்தை கட்டியெழுப்புவதே ஆகும். வாரம் ஒரு நாள் சிறுவர் முதல் முதியோர் வரை இணைந்து நற்செய்தி பகிர்வின் செயல்படும் தளமாக திரு அவையில் அன்பியங்கள் காணப்படுகிறது. நோயாளர் நலம்,
முதியோர் பராமரிப்பு, குழந்தைகள் கல்வி, வேலை வாய்ப்பு போன்றவற்றில் அன்பிய குழுக்கள் இணைந்து ஒருவருக்கொருவர் உதவும் எண்ணங்கள் அதிகரித்துள்ளன. அன்பிலார் எல்லாம் தமக்குரிய அன்புடையார் என்புமுரிய பிறர்க்கு என்னும் திருக்குறளின் வார்த்தைக்கு உளிரூட்டும் இடம் அன்பியம். நம் வாழ்வில் அன்பியம் தலைமை பண்பை வளர்க்கும் இடம், இறை வார்த்தை அனுபவத்தை பகிரும் தளம், அடுத்திருப்போருக்காக ஜெபிக்கும் தளம், உறவை பகிரும் இடம், அய ஆய்வுக்கு அழைத்து செல்லும் தளம். நமது சமூக பொறுப்பும்